ஸோ ஹாய்ஸ், நான் உங்கள் Nithilan Dhandapani. இன்றைக்கி மாசி மாதம் 6ஆம் தேதி மகா சிவராத்திரிக்கு உண்டான நாள். ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைக்கி ஒரு உன்னதமான ஒரு நாள். ஸோ இது இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ஒரு மாதிரி பக்குவமாக இருந்திருக்கணும் இந்த மாசி மாதம் தொடங்குனதுலேருந்து. பட் அதெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கி உண்டான நாளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஆளோ இல்லை ஏதோ ஒரு செய்தியோ அதிகப்படியான பாப்புலராக இருக்கும். அதன்படி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு முக்கியத்துவம், அதற்குண்டான அந்த செய்திகள் எல்லாமே ரொம்ப தலை தூக்கிட்டே வந்துட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது. சரி, இந்த மகா சிவராத்திரியில் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ராத்திரி பூரா தூங்காமல் நீ கண்ணு முழிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஈசனுடைய அருள் உனக்கு கிடைக்கும். நீ உனக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க. சரியா, என்னால் இப்படி வெறுக்குன்னு உட்காந்துட்டு இருக்க முடியும். என்ன நானும் எங்கள் அம்மாவும் இல்லை நானும் பொண்டாட்டியும் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீ முழிச்சா போதும். ஒரு சிலர் தியானம் பண்ணு, தவம் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அது ஒவ்வொரு இல்லை அப்படிங்கிறதுனால ஏதோ கண்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி ராத்திரி முழிச்சா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேரில் இது எது பண்ணினாலுமே நம்மளுக்கு உருப்படாது. இது எதுவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு வழி கொடுக்காது. இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒன்று மட்டும்தான் சரி. என்ன அப்படின்னு சொன்னால், மனதை அடக்கி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் செஞ்சால் நம்மளுக்கு உண்டான அந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு நாள். ஏன்னா ஈசன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த சிவன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை தான் சொல்கிறாங்களே தவிர, யாரோ மேலே உட்காந்து ஜடதரிச்சிட்டு உட்காந்துட்டு நம்ம போய் என்ன வேலையோ பண்ணிகிட்டு இருக்கோம் ராத்திரி ஃபுல்லாக கண்ணு முடிச்சோம் அப்படிங்கிறதுக்காக அவர் டொயங்கின்னு இப்படி ஒன்றும் கொடுக்கணும் போகிறதில்ல. இதற்கு புராணங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. என்ன இது பிரச்சனை, அதில் கதைப்பூர்வமாக சொல்லிடுச்சு. நம்ம கதைபாரியே எடுத்துக்கிட்டோம். அதனால நம்மளுக்கு அது என்ன உண்மையாலுமே சொல்ல வந்தது அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கு உண்டான வீடியோ அதுதான். ஸோ அதனால் இன்னத்த நாளை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், கண்ட வேலைகளெல்லாம் செய்யாமல் ராத்திரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இருங்க, புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமே. ஸோ வழக்கமாக சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி பாதியில் ஒரு மாதிரி வரக்கூடிய டைம். இந்த சிவராத்திரி வழக்கமாக இந்த வருஷம் முடியலன்னு சொன்னாலும் அடுத்த வருஷத்துலேருந்து இதை பின்பற்றுங்க. அந்த சிவராத்திரி அப்படிங்கிறது வர்றதுக்கு, அதாவது மகா சிவராத்திரிங்கிற வர்றதுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி, 14 நாள்னால் ரொம்ப சந்தோஷம். ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி அப்போலேருந்து உங்களுடைய இந்த புலால் உண்ணுதல், ஸோ மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை முழுக்க நிறுத்திடுங்க. உங்களுடைய மனதை முடிஞ்ச அளவு கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுருங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன பேசுகிறீங்க, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி பண்ணிகிட்டே வாங்க. காரணம் என்னென்னா, அந்த மகா சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாளில் உங்களுடைய உடலும் மனதும் ஓரளவுக்காவது பக்குவமாக இருக்கும். ஏன்னா அந்த நாள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். பொடி வைக்காமல் இந்த விஷயத்தை சொல்ல அப்படின்னு கேட்டால், இந்த நாளில் வடக்கு நோக்கி போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வடக்குலேருந்து நிறைய சக்திகள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வடக்கு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய புருவ மத்தியை தான் வடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் நம்மளுடைய அந்த தியானம் செய்யும் பொழுது, தவம் செய்யும் பொழுது எந்த இடத்துல கவனத்தை வச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய புருவ மத்தியிலே கவனத்தை வைத்து தியானம் செய்யும் பொழுது அந்த வடக்கிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சக்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஈசன் இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்மளுடைய பைனில் கிளாண்ட் உன்னுடைய இந்த தலைக்கு உள்ளாக, உன்னுடைய புருவத்திற்கு உள்ளாக, புருவ மத்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதற்குள்ளாக தான் இறைவன் அமர்ந்திருக்கிறார். ஸோ அந்த ஈசன்கிட்ட இருந்து உனக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஈசனார் இமயமலையாகவே மாறின ஒரு நாளாகவும் புராணம் சொல்லுது. எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஈசனார் தவம் செஞ்சுட்டே இருந்தாராம். ரொம்ப நாள் தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். செஞ்சு பல காலம் கடந்து போச்சான். ஒரு கட்டத்தில் அவர் அப்படியே எந்த அசைவும் இல்லாமல் அவர் அப்படியே கல் மாதிரி ஆகிட்டாராம். அப்படியே அவர் இமயமலையாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி புராணத்தில் சொல்லப்படுது. இப்போது இந்த இமயமலைன்னு சொன்னாலும் சரி, இல்லை பொதிய மலைன்னு சொன்னாலும் சரி, இல்லை மேருமலைன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஸ்ரீ சக்கரம்னு சொன்னாலும் சரி, இல்லை மகாமேருன்னு சொன்னாலும் சரி, எல்லாமே சித்தர்கள் சொல்லப்பட்ட ஒரு பரிபாஷைகளான ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாமே எங்கே இருக்குது, நம்மளுடைய புருவமதி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மலை ஏறும்பாங்க சித்தர்கள். இதுதான். ஸோ ஈசன் மலையாக மாறிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனமானது அடங்கி ஒடுங்கி கல் போல் அப்படியே உட்காரக்கூடிய அந்த ஒரு மாறுதல் நடந்த ஒரு நாளாக இன்னைக்கு நாளாக சொல்லப்படுது. அப்போது அந்த தவத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, இல்லை ஆன்மீக தேடலில் ஞானம் வேண்டும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் இதற்கு முன்னதாக பயிற்சிகள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், எடுக்கல இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னமே பயிற்சி எடுத்தவர்களுக்கு இன்னத்த நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும்.
பேசாமல் ஒரு இடத்துல உட்காருங்களேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் முன்னாடியே பயிற்சி எடுத்திருக்கீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த முறை தான் நான் புருவ மத்தியில் கவனம் செலுத்தணுமா, மூச்சு விடுறதுல கவனம் செலுத்தணுமா, நீங்கள் என்ன பாடம் படிச்சுக்கிட்டீங்களோ அதன்படியே நீங்கள் செய்யுங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஆடாமல் அசையாமல் பேசாமல் உட்கார்ந்தா போதும். உங்களுடைய கவனச்சிதறல் இல்லாமல் இன்னத்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் உங்களுடைய ஆன்மீக தேடலில் அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அடுத்தது வந்து இந்த பார்க்கடலை கடைந்த ஒரு சம்பவம், சமுத்திரமாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது. விஷ்ணு புராணத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து நிறைய தெய்வங்களும் இந்த அமிர்தம் எல்லாமே வந்தது. அதற்கு முன்னதாக ஆலகாலம் அப்படிங்கிறது வந்தது. அந்த ஆலகாலத்தை வந்து ஈசனார் எடுத்து குடிச்சிட்டாரு. ஸோ பார்வதி தேவி வந்து கழுத்தை கண்டத்தை அப்படி பிடிக்கும் பொழுது இந்த இடம் வந்து ப்ளூ கலராக மாறிப்போச்சு. நம்மளுடைய சிதர்கள் என்ன சொல்கிறாங்க, இதுதான் கதை. ஆனால் இந்த கதையை கரெக்டாக பார்த்தோன்னே இதற்கு உண்டான அந்த ஒரு விடை அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மலை அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய அந்த மகாமேருன்னு சொல்லக்கூடிய புருவமதி தான். எதில் கடைவாங்க, வாசுகின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பை வச்சு தான் கடைவாங்க. பாம்புங்கிறது என்ன, இடகலை பிங்களையான அது ரெண்டும் பின்னி பிணைஞ்சு ஓடும்போது சுழுமுனை அப்படிங்கிறது வேலை செய்யும். அந்த சுழுமுனை அப்படிங்கிறது வேலை செய்யும் பொழுது உள்ளிருந்து நிறைய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒன்று ஆலகாலம் அப்படிங்கிறது. இந்த ஆலகாலம்ங்கிறது எதற்கு முன்னதாக வந்தது, அமிர்தத்திற்கு முன்னதாக ஆலகாலம் அப்படிங்கிறது வந்தது. அதுவும் எங்கே வந்தது, கண்டத்தில் வந்ததாக சொல்லப்படுது. நம்மளுடைய யமன் இல்லாட்டி நமன்னு சொல்லக்கூடியது எது, நம்மளுடைய கோழை தான். இந்த கோழை அப்படிங்கிறது நீங்கிடுச்சு, ஆலகாலம் அப்படிங்கிறது நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னூட்டு வருவது எல்லாமே அமிர்தமாக இருக்கக்கூடியது. இதை தடுத்தது யார், இந்த விஷம் அப்படிங்கிறது உள்ளே போகாமல் பார்வதி. பார்வதிங்கிறது யார், பெண் சக்தி. இந்த பெண் சக்தி அதாவது இடகலை. இந்த இடகலை அப்படிங்கிறது வேலை செய்யும் பொழுது மதி தேய்ந்து ரவி உயர்ந்து, அதாவது பெண் ஆணாக உருமாறக்கூடிய அந்த ஒரு நேரம், அதாவது இந்த பெண்ணினுடைய உதவியினால் மித்து இருக்கக்கூடிய அந்த பிங்களை அப்படிங்கிறது வேலை செய்யும். ஈசனார் உயிர் தெழுந்தார். இது புரியுதா? இப்போ இங்கே என்ன கதைக்குள்ள அப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதுதான் அதுக்கு உண்டான ரீசனுங்க. இன்னைக்கு தவத்தில் நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, கவனத்தை ஒரு நிலைப்படுத்த தெரிஞ்ச ஆட்களுக்கு இன்னைக்கு அமிர்தம் சுரக்கிறதுக்கு உண்டான ஒரு உன்னதமான ஒரு நாள். வருடம் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்க உன்னதமாக பயன்படுத்திக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்காவது மலைகளுக்கோ குகைகளுக்கோ போனீங்க, அதில் பயிற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு கதை என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தான் வந்து பார்வதி தேவியை ஈசனார் திருமணம் செய்த ஒரு நாளாகவும் சொல்லப்படுது. ஸோ சக்தி தேவியே இருக்கும் பொழுது தட்சனுடைய யாகத்திற்கு போகிறாங்க. ஸோ ஒரு தட்சனுடைய யாகத்தெல்லாம் அழிச்சிக்கிட்டு அவங்களும் அந்த யாக குண்டத்தில் விழுந்து அப்படி இறந்துடுறாங்க. மனையால் பிரிஞ்சு அந்த ஒரு சங்கடத்தில் வந்து ஈசனார் போய் தவம் செய்கிறாராம். அவருடைய தவத்தை யாராலையுமே கலைக்கவே முடியலையா. சக்தி தேவி வந்து மறுபிறப்பெடுத்து பார்வதியாக வர்றாங்க. அப்போ பார்வதியும் தவம் செஞ்சு ஈசனார் கூட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தவம் செய்கிறாங்களாம். அப்படி சேரும் பொழுது ஈசனார் கண் விழிக்கிற ஒரு வழியே தெரியல. அப்போ காமதேவன்ட்டு அவங்க ஒரு இது கேட்குறாங்க, என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க காமதேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஈசனார் முன்னாடி ஆடுங்க, கரெக்டாக அவருடைய அந்த நெற்றிக்கண்ணில் வந்து நான் இது அம்பு விடுறேன், அந்த அம்பை விடும்பொழுது அவர் வந்து கண்ணு திறந்துடுவார், நீங்கள் வந்து அவர் உங்களை பார்த்தோன்னே பா அப்படின்னு ஆயிடுவார், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே. ஸோ அந்த இன்சிடெண்ட் அப்படி நடக்குது. இங்கே வந்து அவர்களுடைய திருமணமும் நடப்பதாக நம்மளுடைய புராணம் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த இடத்துல என்ன ஆகுது, சேம் ஸ்டோரி, ஜஸ்ட் முன்னாடி என்ன சொன்னனோ அதே ஒரு ஸ்டோரி தான். இந்த இடத்துல காமத்தை வென்றக்கூடிய அந்த இடத்துல காமத்தை எரிச்சிட்றாங்க. ஸோ உனக்கு வந்து எப்போ அந்த காமமானது வந்து, காமங்கிறது ஒரு 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 இண்டிகேஷன். ஏன்னா ஹியூமன் பீயிங், அது நேச்சர் இல்லையா. ஒரு ஆணுக்கு பெண் மேலே விருப்பம் வரதும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலே விருப்பம் வரதும் இது இயற்கையானது ஒரு விஷயம். அது தவிர்த்து நிறைய இந்த போகங்கள் மேலே ஆசை கொள்ளாமல் காசு பணம் வேணும், எனக்கு பேர் புகழ் வேணும்னு சொல்கிறது, அதுவும் ஒரு காமம் தான். அதன் மேலே இருக்கக்கூடிய காமம், உடல் மட்டும் காமம் கிடையாது. அந்த இச்சை அப்படின்னு சொல்லக்கூடியதை யார் அழிக்கிறாங்களோ, ஈசனார் என்ன பண்ணுவார், காமதேவனை எரிச்சு போடுவார். அது எரித்ததற்கு பிறகு தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க. அப்போது கடைசியாக அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு விருப்பையும் ஒழித்த பிறகு இடங்களையும் பெண்களையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள், அதாவது நம்மளுடைய இந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள். இடங்களையும் பெண்களையும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி சூழ்முனை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படிங்கிறது அப்போ தான் திறக்கும், அப்போ தான் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும்னு அர்த்தம். இவ்வளோதாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதில் இன்னொரு பியூட்டி பாருங்களேன், அவங்களுக்கு எப்போ திருமணம் நடந்தது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. பங்குனி மாதம் அமாவாசைக்கு முந்தைய நாள் அவர்களுடைய திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இது மாசி மாதம், தை மாசி பங்குனி, அடுத்த மாதம் அமாவாசைக்கு முந்தின நாள் ஈசனாரும் உமையவளும் சேர்ந்த ஒரு நாள்னு சொல்கிறாங்க. அப்போது இதற்கு முன்னதாக பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த பங்குனி மாதம் அமாவாசைக்கு முந்தின நாளும் ஒரு உகந்த நாள் இல்லை. இன்னைக்கு தான் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலுமே அடுத்த மாதம் மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக இருந்துட்டு அடுத்த மாதம் பங்குனிக்கு அமாவாசைக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அதற்குண்டான அந்த
தவ வாழ்க்கையில் இருக்கீங்க, அந்த தியானத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கும் நம்மளுடைய சுழுமுனை திறப்பதற்குண்டான ஒரு உன்னதமான ஒரு நாளாக இருக்குது. இது தாங்க புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. இதை டீசைஃபர் பண்ணனா நம்மளுக்கு அழகான ஒரு விஷயம் கிடச்சிட்டே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த சிவராத்திரியை தான் தூங்காமல் நீ கழிக்கணும். கண் விழிச்சு இருக்கும் பொழுது உன்னுடைய ஆன்ம சக்தி அப்படிங்கிறது கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கண் விழிச்சு என்ன பண்ணணும்? கஞ்சா குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, பொண்ணுங்க கூட சுற்றக்கூடாது, நம்ம போய் கண்ட வேலை பார்க்கக்கூடாது, படத்துக்கு போகக்கூடாது, ராத்திரி ஃபுல்லாக 2 டிக்கெட் வாங்கிட்டு படத்துக்கு போய் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இல்லை வீட்டில் உட்காந்து வெறுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கக்கூடாது, இல்லை போர்ட் கேம்ஸ் விளையாடக்கூடாது, பேசாமல் உட்காந்து தவம் செய்யணும், தியானம் பண்ணணும். இது நிறைய பேர்த்துக்கு ஒவ்வாது. கண்டிப்பாக யாருனாலே முடியாது. நான் முடியும்னெல்லாம் சொல்லலை. முடிஞ்ச ஆட்களினுடைய கணக்கு ரொம்ப சொற்பம். முடியாத ஆட்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகம். இந்த முடியாத ஆட்களினுடைய எண்ணிக்கை அதிகங்கும் பொழுது அதை வச்சு காசு பண்ணுறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த உண்மையாலுமே ஆன்ம ஞானம் வேணும், ஆன்மீகத்தினுடைய தேடுதல் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். பேசாமல் வீட்டில் உட்காந்து தியானத்தில் உட்காருங்க, அது போதும். சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா ஒரு 7-7:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. அது மட்டும் பண்ணிடுங்க. ஒரு அரை வயிறு 3/4 வயிறு சாப்பிட்டுங்க. அந்த ராத்திரி எல்லாம் அப்படி ஊர் அடங்கிடும். பார்த்தீங்களா? ஒரு 10 மணி 11 மணிக்கு போது ஊர் அடங்கிடும். கப்பு சிப்புன்னு போய் பேசாமல் கொஞ்சம் கனமான விரிப்பு, இப்போ நம்ம பெட்ஷீட் போற்றி தூங்குறோம், இல்லை கம்பளி ஏதாவது இருக்கும் தெரியுமா, ஒன்று முடிஞ்சால் புதுசு எடுத்துக்கங்க. அதை கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி மடித்து உட்காந்துக்குங்க பேசாமல். இவ்வளோ தான். முடிஞ்ச அளவுக்கு உட்காருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்திட்டெல்லாம் உட்கார வேண்டாம். உட்காந்தா நல்லது, பட் முடிஞ்ச அளவுக்கு உட்காருங்க. இப்போ பெரியவங்க கேள்வி கேட்பீங்க, என்னால் கீழே உட்கார முடியாது. முதுகுத்தண்டும் பிடரியும் நீங்கள் நேராக இருக்கிற மாதிரி உட்காந்தா போதும். ஒரு சேரில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி குழியான சேர்லலாம் யூஸ் இல்லை. பழைய காலத்தில் இந்த மர சேர் இருக்கும் தெரியுமா, இடுப்பை நேராக அந்த மரச்சேர் வச்சுருக்கோம். அதுதான் உண்மையான கலாச்சாரம். இன்றைக்கி சொகுசுக்காக இந்த குழியாக இருக்கிற சேர்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். இடுப்பும் இந்த பிடரியும் நேராக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அப்படி நீங்கள் உட்காந்திங்கன்னா போதும். இப்படி இன்றைக்கி உண்டான ராத்திரி கழிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உடலளவில் நம்மளுக்கு பயங்கரமான மாறுதல் தெரியலனாலும் மனதளவில் அதிகப்படியான மாறுதல் அப்படிங்கிறது இன்னத்த நாள் கொடுக்கும். இன்னத்த நாளில் இருந்து பங்குனி மாதம் அமாவாசைக்கு முந்தைய நாள் வரைக்கும் தொடர்ந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். உங்களுடைய சுழுமுனை அப்படிங்கிறது வேலை செஞ்சே தீரும். கண்டிப்பாக வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தாங்க உண்மையாலுமே மகா சிவராத்திரி அப்படிங்கிறது. ஸோ நான் சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. அவங்களுக்கு வேணும்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ சின்ஸ் ஊரோடு ஒன்றி வாழ் இல்லையா, அதனால் இன்றைக்கி ராத்திரி ஒரு 10 மணிலேருந்து ஆரம்பித்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நாள் ராத்திரி வரைக்கும் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டலாம். முதல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரமண மகரிஷினுடைய வீடியோஸ். ஏற்கனவே போட்ட வீடியோஸை கம்பைல் பண்ணி ஒரு 1 hour வீடியோஸாக போடுறேன். ஸோ ஒரு 1 hour போடலாம். ஒரு 15 minutes கேப், இல்லை ½ an hour கேப்பு, அடுத்து திருப்பி வீடியோஸ் வரும். அடுத்து ஒரு ½ an hour கேப், அடுத்து வீடியோஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 மணிலேருந்து காலையில் ஒரு 4-5 மணி வரைக்கும் இந்த வீடியோஸ் எப்படி ஓட்டுறதுக்கு பார்ப்போம். விருப்பம் இருக்கவங்க தாராளமாக பார்க்கலாம். ரைட்? ஸோ இவ்வளோ தான் மகா சிவராத்திரி. ஸோ இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் வீடியோ நேரத்துலேயே வந்தது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன, நாளைக்கு வேறு ஏதாவது நாளைக்கு என்ன சண்டே தானே, Q&A மீட் பண்ணுவோம். ஸோ அது வரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி.